தமிழ் நியூஸ் நேரல் கண்மணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அலிமல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்ன சிபிஐ அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தற்போது பற்றி எறியக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. குதிரை பேரம் நடக்கிறது அப்பட்டமா அப்படின்ற ஒரு சார்ஜை அவர் ஆதரவு நிலையிலேயே அவர் இப்போ பேசியிருக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? 6 மாதம் நிலைக்காது இந்த ஆட்சி, அதனால தான் சொல்கிறோம். இப்போ தெரியுதா, சேற்றை வாரி புழுதி வாரி இறைச்சாங்களே எங்கள் மேலே. நீங்கள் மக்கள் விரோத ஆட்சியை செய்கிறீர்கள். 1000 கருத்து வேறுபாடுகள் அவர்கள் திமுகவோடு கொள்ளட்டும். ஏன்னா இங்கேருந்து கூட்டணியிலேருந்து வெற்றி பெற்று போனதுனால 1000 மனமுரண்டுகள் ஏற்படும் எல்லாருக்கும். கூட்டணியில் இடம் பெற்று விட்டார்கள் என்பதற்காக கொஞ்சம் கூடுதலாக கூட முஸ்லீம் லீக் அமைச்சர் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் முஸ்லீம் லீகில் இருக்கக்கூடிய தலைவர்களே முழுசாக இதை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. முஸ்லீம் லீகில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அந்த பேச்சை அங்கீகரித்து எடுத்துக்கிறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறுவதை ஏற்றுக்கிறாங்களான்னா கிடையாது. அந்த ஒருத்தருடைய நலனுக்காக இந்த 2 அமைச்சர்களை கைவிட்டா என்ன ஆகும்னு அதில் டீப்பாக போயிடாமல் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போ அந்த அமைச்சர்களாக பங்கெடுப்பவர்கள் இருக்கலாம். அதே மாதிரி தான் அண்ணன் திருமா முழுக்க அவருக்கு உடன்பாடு இருக்கான்னா கிடையாது. அவரே பல இடங்களில் சுட்டியும் காட்டுறாரு. திடீர்னு ஆதவர்ஜனாட்டேருந்து அவருடைய பிஏக்கு அழைப்பு அவருக்கு அழுத்தம் கொடுத்தா திடீர்னு கொஞ்சம் மாற்றியும் பேசுகிறாரு. பட் இந்த மாதிரி தான் ஜூலியவில் படித்தது தான். அவங்க அவர் பிஏக்கு ஃபோன் பண்ணி அண்ணே அப்படி பேசுகிறாருன்னு போகிறதுனா போய்க்க சொல்லுங்கன்ட்டு இவர் சொன்னார், ஆதவ் சொன்னார். அப்படிலாம் படிக்கணும்ல. மேபி அவங்களுக்கு இப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் வரத்து இருக்கிறதுனால கூட அந்த திமிரில் சொல்லியிருக்கலாம். கம்மிங் டு த பாயிண்ட், இதையெல்லாம் நம்ம பார்க்குறப்ப 1000 கருத்து வேறுபாடுகள் இந்த கூட்டணியில் இருந்து அங்கே சென்றதுனால சில சலசலப்புகள் எங்கள் கட்சியோடு அவர்களுக்கு இருப்பது யதார்த்தம் தான் என்றாலும், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், விசிகா முஸ்லீம் லீகை தாண்டி குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் வெளியிருந்து தான் ஆதரவு தராங்க. உங்களுக்கு எந்த விஷயத்தையும் வாங்கிட்டு அவங்க கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் சமீபத்தில் கூட ஒரு ஜூனியர் வீடில் தான் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. இந்த மாதிரி கூட்டணி வச்சதுனாலேயே கட்டுப்பாடை இழக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் தெளிவாகவே போட்டிருந்தாங்க. முத்தரசன் ஒன்று பேசுகிறாரு, ஆதவன் தீச்சன்யா ஒன்று பேசுகிறாரு, பாலபாரதி ஒன்று தனியாக பேசுகிறாங்க, எம்பிக்கள் சு வெங்கடேசன் ஒன்று பேசுகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்முகம் ஒன்று பேசுகிறாரு, வீரபாண்டி ஒன்று பேசுகிறாரு, கனகராஜ் தோழர் ஒன்று பேசுகிறாரு. இப்படி மாறி பேசுகிறாங்க. அப்போ அவளே எழுதியிருந்தாங்க, பேர் போட்டு இதெல்லாம் எழுதியிருந்தாங்க, எல்லாரும் பேரையும் போட்டு எழுதியிருந்தாங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறது கம்யூனிஸ்ட். அதனால தான் சொல்கிறோம் 6 மாதம் இந்த ஆட்சி தாண்டாது அப்படின்னு சொல்லி. முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த நேரத்தில் தான் குரல் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா அப்பீல் போகிறோன்னு ஒரு சமாதானத்துக்கு இவங்க பண்ணாங்க. அது உண்மையிலேயே இங்கேயே அது ஒரு நியாயம் இல்லாத வழக்கு தான். ஹைகோர்ட்லேயே அது ஒரு நியாயம் இல்லாத வழக்கு. ஒரு நபர் 2024 ஜிஓவை காட்டி எனக்கு இந்த தாசில்தார் சாதி சான்றிதழ் தர மறுக்கிறாரு அப்படின்னு தான் அவர் கோர்ட்டுக்கு போறாரு. ஒன்று அதை ஏற்கணும் இல்லை எதிர்க்கணும். அதை விட்டுட்டு அந்த ஜிஓவே சேலஞ்ச் பண்ணி அந்த ஜிஓவே ஸ்ட்ரைக் டவுன் பண்றாரு நீதிபதி. இது சிம்பிளா அப்பீல் போனா ஓகே ஆயிரும்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த பதற்றத்தை பற்றியும் பேசாத அதே தாவேக்கா கவுன்சில் ஆர்டர் மேட்டர்ல இவங்க வாயை திறக்கல, அப்பீல் மட்டும் போறோம்னாங்க. இப்ப அந்த அப்பீல் ஓகே ஆயிருக்கு, அதை ஸ்டே பண்றாங்க. அந்த நீதிபதியுடைய இடைக்கால தடை விதிக்கிறாங்க அப்படின்ற போது அதை பேச மாட்டேங்கிறாங்க. நிர்மல்குமார் ஆமா நல்லபடியா நம்ம பண்ணிட்டோம், ஏன்னா நாங்க முஸ்லீமுக்கு ஃபேவரா இருக்கிறோம்னு அவங்க கோச்சிக்க போறாங்க. இதான் விஷயம். மக்களுடைய நெருக்கடியால் தான் இவங்க அப்பீலுக்கே போனாங்கிறதுக்கு சான்று அந்த தீர்ப்பு மறுநாள் பக்ரீத் அப்படின்னும் போது அந்த தீர்ப்பு பக்ரீத் முடிஞ்சு கம்ப்ளைண்ட்ஸ் காலுக்கு கொண்டு போய் நாங்க கரெக்டா அந்த தீர்ப்பு நிறைவேற்றணும்னு சொல்ற வரைக்கும் அமைச்சர் வாய் திறக்கல, தாவேக்கால ஒருத்தர் வாய் திறக்கல. இப்ப முஸ்லீம் லீகும் முஸ்லீம்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் இதை பத்தி பேசுறப்ப காதல் மஜின் என்ன சொன்னாரு? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சமீபத்துல ஒரு சிக்கலை பத்தி பேசினார் பாருங்க. காதல் மஜின் சப்போர்ட் பண்ணி பேசினார் தாவேக்கா. நினைப்பு இருக்கா? ஒரு மேட்டரை பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தார். தாவேக்கா தரப்பை ஆதரிச்சு காதல் மஜின் பேசினார். அது முஸ்லீம் லீக் தரப்பினரே ஏற்கல. கமிங் டு த பாயிண்ட், அப்ப இதெல்லாம் முஸ்லீம் லீகுக்கு நெருக்கடியாக மாறுகிறது. அப்படிங்கிற பட்சத்துல தான் எங்கள் தலைவர் சொன்ன வார்த்தை, நீங்க இப்பதான் I was waiting for the right time and the opportunity to explain what was the real meaning behind the words of our president. அவர் சொன்ன வார்த்தைகளுக்கான பின்புலம் இதுதான். இல்ல, அப்ப அவர் சொன்ன வார்த்தை பின்புலம் என்பது விஜய் ஜனநாயகவாதி அல்ல, அவர் அதிகார துஷ்பிரயோகவாதி அப்படிங்கிற ஒரு மீன்பட அவர் சொல்றாரு. கூட்டணி கட்சிகள் தாங்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, 6 மாசம் தான் தாங்குவாங்க. இல்ல, நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னால ஒன்று சொல்றேன். அதிகார துஷ்பிரயோகவாதி கூட எளிமையான வார்த்தை அவர் மேல. அவர் ஜனநாயக படுகொலைவாதி. வித்தியாசம் இருக்கு.
அதிகார துஷ்பிரயோகம் என்பது இப்போ இந்த வழக்கு போடுறாங்க, சட்டத்துக்கு புறமா வழக்கு போடுறாங்க, கோர்ட்டில் போய் கொண்டு வாங்கிட்டு வராங்க எல்லா இடத்துலையுமே. இல்லை சார், அந்த 60 நாட்கள்ல என்ன நீங்க ஜனநாயக படுகொலையை கண்டுட்டீங்க விஜய் ஆட்சியில? சரி, எடப்பாடி பழனிசாமி எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன பாவம் பண்ணாரு? அவரை சந்திக்காத ஜனநாயக படுகொலைன்னு சொல்லலை. அவர் கட்சிக்குள் கலகம் செய்த 25 எம்எல்ஏக்களை சந்திச்சது வந்து ஜனநாயக படுகொலை இல்லையா? அவர்களுடைய வாக்கை பெற்று பிரித்து வாங்கியது ஜனநாயக படுகொலை இல்லையா? அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் வாயிலாக ஸ்டே வர்ற அளவுக்கு இருக்குன்னா அங்கே பிரேமா ஃபேஸ் இருக்குது. இது ஜனநாயக படுகொலை இல்லையா? டிடிவி தினகரன் ஒற்றை எம்எல்ஏ வைத்திருந்தார். அவர் கட்சிக்காரரை வந்து களவாடிட்டு போனது வந்து ஜனநாயக படுகொலை இல்லை. அவர் என்ன வார்த்தை சொல்றாரு அவங்கள பார்த்து? அது ஜனநாயக படுகொலை இல்லைங்கிறீங்களா? நீங்க ஒரு கட்சி நடத்தி உங்க கட்சியில ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா உங்களுக்கு அந்த வழி தெரியும். ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த ஒருத்த எம்எல்ஏ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த வழி உங்களுக்கு தெரியும். இது ஜனநாயக படுகொலை இல்லையா? அவர்களை தொடர்ந்து ராஜினாமா செய்ய வைத்துக் கொண்டு இருக்கிறாரு. இது ஜனநாயக படுகொலை இல்லையா? எங்களை விஜய் சந்தித்தார், எங்களை வந்து அவர் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு, அந்த டீலிங் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு விஜயபாஸ்கர் சொல்றாரு. அது உங்களுக்கு ஜனநாயக படுகொலையா தெரியலையா? ஆம், பேசினார், விஜயே சொன்னார் ராஜினாமா செய்யுங்கள், நான் வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாரு. இது உங்களுக்கு ஜனநாயக படுகொலையா தெரியலையா? அதுல வந்து என்ன மாட்டி விட்டீங்கன்னு விஜய் பேசின உடனே அவர் கேட்கல, நான் தான் சொன்னேங்கிறாரு. இது ஒரு ஜனநாயக படுகொலையா உங்களுக்கு தெரியலையா? நீ எப்படி சொல்லுவ? இல்ல, அவரு கொஞ்சம் வயதான சீனியர் லீடர், அவர் கொஞ்சம் டங் ஸ்லிப்ல தான் சொல்லியிருப்பாரு. நீங்க அதை சட்டத்தில் இப்படி எங்கேயாவது இடம் இருக்குதா டங் ஸ்லிப்ல வந்து அப்ப விஜய் புகழ்ந்து சொல்றதெல்லாம் டங் ஸ்லிப்னு எடுத்துக்கலாமா? அப்போ நீங்க சப்போர்ட் பண்றதுனால நான் சொல்றேன். எதுக்கு அப்ப அவர் மாத்தி சொல்றாரு? தன்னுடைய மாத்தி சொல்லும்போது அவர் குற்றவாளி தானே அதுல. ஏன்னா உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியே கிடையாது. தே ஸ்டுட் அண்ட் வான் இன் அவர் சிம்பல்ல. டெக்னிக்கலி தே ஆர் அவர் பீப்பிள். நீங்க அவங்கள எப்படி ராஜினாமா பண்ண சொல்லுவீங்க? சட்டப்படியே தப்பு, தர்மப்படி தப்பு. ஓகே, அவர்கள் ஏணியில் நின்ற போது இவர்கள் பானையில் நின்ற போது நீங்க சூரியனை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு என்று நீங்கள் நினைத்ததனால் எங்களிடத்துல கொடுத்தீங்க, நாங்க அவரை வெற்றி பெற வைத்தோம். அப்படிங்கிறப்ப technically those who are our legislative members, you are trying to engage in horse trading with them. நீங்களும் சிஎம் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. அப்ப சிஎம் இல்லங்கிறீங்க, நான் மட்டும் பண்ணேங்கிறீங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஜனநாயக படுகொலை இல்லையா? அதே மாதிரி எந்த ஊடகமே வந்து இப்ப நேற்று இங்கிலீஷ் பேப்பர்ல வந்துச்சு பார்த்துருப்பீங்க, நெகோசியேஷனா. அதுக்கு பேர் ஹார்ஸ் ட்ரேடிங். நெகோசியேஷன் பண்றாங்க, பேச்சுவார்த்தை. இதுல எப்படி அது பேச்சுவார்த்தை ஆகும்? நேற்று பத்திரிகையில வந்தது. அப்போ இதெல்லாம் ஜனநாயக படுகொலை என்பதை தாண்டி இதை வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்கல்ல, அதை விட என்ன இருக்கும்? அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? இது நெகோசியேஷன் எடுத்துக்க முடியுமா? இது ஜனநாயக படுகொலை இல்லையா? அப்போ உங்களுக்கு வேற என்ன உதாரணம் நான் சொல்லணும்னு தெரியல. இது ஜனநாயக படுகொலை என்பதை நிரூபிக்கிறதுக்கு அமிட் நெகோசியேஷன்ஸ் பாருங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அமிட் நெகோசியேஷன்ஸ். ஓகே, என்னது போயிருச்சு? அமிட் நெகோசியேஷன்ஸ் 10 AIDMK MLAs அடுத்தது போடுறான். ஓகே, அமிட் நெகோசியேஷன்ஸ் 10 AIDMK MLAs likely to switch as Vijay's TVK nears majority mark. What nonsense is this? Negotiation இதுக்கு பேரு? அதுக்கு சட்டத்துல பேர் என்ன? இதுக்கு பேர் தான் குதிரை பேரம். அப்ப என்ன பண்ணல? பத்திரிகையே அதை வந்து நியாயப்படுத்தி நார்மலைஸ் பண்ற அளவுக்கு பத்திரிகைகளை தள்ளி இருக்கிறீங்க. அதை நாங்க கண்டிச்சுட்டு வர்றோம். நான் உங்களுக்கு காட்டின ட்வீட் கூட அஃபீசுல்லா போட்டிருக்காரு. IPL வீரர்களை வந்து கொடுக்கல் வாங்கல் நடக்கிறதா என்ன அப்படின்னு போட்டிருக்காரு. இது என்ன ட்ரேடிங் விண்டோ வைத்து நெகோசியேஷன் நடத்துவதற்கு இது என்ன IPL ஆக்ஷனா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இத்தனை நாட்களுக்கு பிறகு CPI மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் இதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆனா CPM-னோட மாநில செயலாளர் தோழர் சண்முகம் என்ன சொன்னாரு? MK ஸ்டாலினோட பேச்சு தான் எனக்கு வந்து மேலும் சந்தேகம் அடைய செய்யுது. செந்தில் பாலாஜிலாம் இப்போ வந்து விசாரணைக்கு உள்ளாக்கப்படுறாரு. எனவே இப்போ நீங்க தான் ஏதோ சம்திங் இந்த குதிரை பேரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அப்படின்னு சொல்லி அவர் உங்க மேல புழுதிவாரி வீசுறதையும் பார்க்குறோம். அது நிறைய பேச வேணான்னு பார்க்குறேன், சொல்கிறாங்க பேச வேணான்னு வேற. அதனால நான் வந்து அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் ஐ கேன் கம் வித் சம் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். பேசியது விஜய் கட்சி, பேசப்பட்டவர் விஜயபாஸ்கர், ராஜினாமா செய்தார், தாவேகாவில் இணைந்தார். இட்ஸ் அ கம்ப்ளீட் செட் ஆஃப் ஆக்ஷன். பேசியது விஜய் கட்சி, பேசப்பட்டவர் MR விஜயபாஸ்கர், ராஜினாமா செய்தார், தாவேகாவில் இணைந்தார். இட்ஸ் கம்ப்ளீட் செட் ஆஃப் ஆக்ஷன். ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. பேசியது விஜய் கட்சி, பேசப்பட்டவர் மரகதம், ராஜினாமா செய்தார், கட்சியில் இணைந்தார். பேசியது விஜய் கட்சி, பேசப்பட்டது எசக்கி சுப்பையா, ராஜினாமா செய்தார், இணைந்தார். இப்படி எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல கம்ப்ளீட் செட் ஆஃப் ஆக்ஷன் நீங்கள் திமுக மேலே சொல்ல முடியுமா? எல்லாம் கற்பனைவாதங்கள் கம்ப்ளீட்டாக நடக்குது. பேசியது விஜய், ஆம் என்னிடம் தான் பேசினார் சொல்றது வைகோ. 2 பேரும் சொல்றாங்க என்கிட்ட தான் பேசினாங்கன்னு. 2 பேர்ல யாரும் ஒருத்தர் மறுக்கல. விஜய் கூட எக்ஸ்பிளிசிட்டா மறுத்தாரா நான் பேசலன்னு. அதுக்கப்புறம் இவர் தான் மறுத்தார், அவர் பேசல நான் பேசினேன்னு. இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுனது மக்கள் முதல்வர் எங்கள் தலைவர், பேசப்பட்டது
எடப்பாடி பழனிசாமி. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஏத்துக்கிட்டாங்களா இல்ல 2 பேரும் ஏத்துக்கிட்டாங்களா? 3வது மனுஷன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி, இப்ப அதுக்கு தான் நாங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. இங்க நடந்தது எல்லாமே பேசப்பட்டது இளையராஜா. சரி, பேசினது யாரு? செந்தில் பாலாஜி ஒத்துக்கிறாரா? இல்ல, எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இல்ல. அப்புறம் அவங்க சம்மன் கொடுத்து அவர் அவ்வளவு தொந்தரவு பண்றாங்க. அவங்க தம்பி அசோக், இப்ப அப்புறம் அந்த அதிபன் ரமேஷ் இவங்கலாம் ஜெயிலில் இருக்கிறாங்க. அன்னைக்கு முக்தார் அவரை போய் சிறையில் பார்க்க போகும்போது பார்த்தேன் அவங்கள. அவங்க பேர் பேசலை, அந்த பக்கம் கிராஸ் ஆனாங்க, பார்த்தேன். அப்போ அவங்க சிறையில் இருக்கிறாங்க. இதில் என்ன ஆதாரத்தை முன் வச்சிங்க? நல்லா கேளுங்க. பேசியது விஜய், பேசப்பட்டது வைகோ. என்னிடத்தில் விஜய் பேசினார் என்று வைகோ சொல்கிறார். என்ன நடவடிக்கை? என்ன நடவடிக்கை? ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களின் மீது முழுமையாக இன்னும் சட்டப்பிரயோகம் பண்ணல. அதுக்குள்ள ஏவி போக வேண்டி இருக்குது. அதுக்குள்ள எல்ஓசி சம்மன் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து சிங்கப்பூர்ல சிகிச்சையில் இருந்துட்டு இருந்திருக்கிறார். தொடர்ந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, பக்கா ஆதாரம், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, பிரஸ்லயே காட்டுறாரு. பக்காவா ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ப்ரீ பிளான்டு ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு சிங்கப்பூர் போறவருக்கு எல்ஓசி கொடுக்கிறது இதை விட ஒரு கேவலமான ஒரு முன்னாள் அமைச்சரை நீங்க அசிங்கப்படுத்த முடியாது. ஆனா அவரே வெளியே இல்லைங்கிறார். ஆனால் அதற்கு வழக்கு, சம்மன், எல்ஓசி எல்லாம் தெரியுங்க. இவங்களும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த நியாயத்தை நான் சண்முகத்திட்டே விட்டுறேன். லுக் அவுட் நோட்டீஸ்க்கு சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. போய் இப்ப அடுத்தது அதை சேலஞ்ச் பண்ணி ஏவாவேலுக்கு கொடுத்த எல்ஓசி அவரே சேர்ந்துட்டாரு. இனிமே என்னத்த எல்ஓசினா போகக்கூடாது, திரும்ப போகக்கூடாது. அதனால அந்த எல்ஓசி கொடுத்தா அவர் ஸ்டாப் பண்ணி வைக்கல. இருந்துட்டு போட்டு அதை பாத்துக்கலாம். அவர் தான் வந்துட்டாரு, ஃபேஸ் பண்ண தான் வந்திருக்காரு. உங்களுக்கு கொடுமை என்னன்னா, இதுல இந்த கேலி கூத்தையும் இந்த கோமாளித்தனத்தையும் என்ன சொல்றதுன்னா, அந்த எல்ஓசிக்கு கண்டிஷனா நீதிமன்றத்தில் சொன்னது என்னன்னா, நான் அப்பியர் ஆகுவேன், விசாரணைக்கு ஒத்துழைப்பேன்னு சொன்னது எல்ஓசியே ஸ்டே ஆச்சு. அப்பதான் வராரு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன பாயிண்ட் நான் மேக் அவுட் பண்ண வர்றேன் அப்படின்னா, இது எல்லாமே கற்பனைகள். ஆனால் அதற்கு எங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே கற்பனைகள். அதற்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். இது எல்லாமே கற்பனைகள். இதுல எல்லா நீதிமன்ற விவகாரங்களிலும் இவர்கள் சொன்ன வார்த்தை கடுமையா இருக்கும். அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே. எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டிருக்கிறாங்க நீதிமன்ற வாயிலாக. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு லுக் அவுட் சர்க்குலர் எதுக்கு? எல்ஓசி எதுக்கு? ஆனால் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம் ஒரு ட்ரையல் தரமானது. சார் என்ன சார் வச்ச வாதம் ஒரு ட்ரையலுக்கு நிகரான வாதங்கள். அது எல்லாமே என்ன சொல்றாரு? வெறும் ஒரு கால் ஹிஸ்டரி, ஒரு வாட்ஸ்அப்ல பேசினாங்கன்னு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு எந்த விதத்திலுமே எங்களை அவங்களே தொடர்புபடுத்தவே முடியாது. எங்களை இந்த மாதிரி இந்த வழக்குக்குள்ள மீடியாக்கள் தான் ஊதி பெரிதாக்கி விட்டது. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு நான் பணம் கொடுத்து வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? இல்ல 15 பேர் தான் வாங்கிட்டேன் அப்படின்னா கூட எனக்கு பெரும்பான்மை எங்களுக்கு கிடைச்சிருமா? இதெல்லாம் மக்களை காரி 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 உமிழ்கிறார்கள் இவர்களை. என்னடா இப்படி கேவலமா பண்றீங்கன்னு. இப்ப இதெல்லாம் நான் கம்யூனிஸ்ட் இவரு யாரு சண்முகத்து தரப்புல. ஓகே, இப்போ நீங்க தோழர் சண்முகத்துக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இப்ப தோழர் திரும்ப அவங்க என்ன சொல்றாங்க? திமுகவும் தாவேகவும் ஒரே அணியில இருக்கணும், பாஜக எதிர்ப்புல நம்ம எல்லாம் இந்தியா கூட்டணியில ஒரு சேர இருக்கணும். இதெல்லாம் சொன்னா இங்க உள்ளவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா? திமுகவும் தாவேகவும் இல்ல, நான் ரொம்ப வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நான் ஒரு கருத்து சொல்றேன். இதை நீங்க சொல்றதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வாதத்துக்கு, இப்ப இதே வாதத்தை கம்யூனிஸ்டுகள் சொன்னா கூட மக்கள் ஓரளவு ஏற்பாங்க. இப்படி பேசுறத சொல்றேன். அது கட்சி ஏற்குதான்றது வேற. தாவேகா என்பது அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நச்சு சக்தி. அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது. அவங்க தீய சக்தி உங்களை சொல்றாங்க, நச்சு சக்தி. ஆமா, என்ன ஒரு நாசகார சக்தி. வேற என்னென்ன வார்த்தை வேணுமோ எடுத்துக்கோங்க. தீய சக்திங்கிறது எங்களை நோக்கி சொன்னவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். தீய சக்தி திமுகன்னு முதல்ல சொன்னது யாரு? சொன்ன அவர்களைத்தான் தீய சக்தின்னு நீதிமன்றம் தலைமையில நொறுக்குன்னு கூட்டு வச்சு போயே ஒன்னு அக்யூஸ்டே அப்படின்னு சிறைக்கெல்லாம் அனுப்புனாங்க அவங்கள. சரியா? அதனால எங்களை இப்படி சொல்றவங்க தான் சிறைக்கு போவாங்க, எங்களை இப்படி சொல்றவங்க தான் அசிங்கப்படுவாங்க, எங்களை இப்படி சொல்பவர்கள் தான் ஊழல் சக்தி என்று 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்தை 100 கோடி ரூபாய்க்கு ஒரே நாள்ல ரெஜிஸ்ட்ரார் மாத்திடுவாராம். அவர் ஒரு நாள் மட்டும் ரெஜிஸ்ட்ராரா இருப்பாராம், துணை இவரு சார் பதிவாளர். அதுக்கப்புறம் அதை மாத்திட்டு திரும்ப அவர் டிரான்ஸ்பர் ஆகி போயிருவாராம். இதுல அரசுக்கு சம்பந்தம் இல்லையா? உடனே அவங்க இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்களாம். உடனே இது சம்பந்தமா நீ செய்தி போடுறவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம். அதான் நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். சிவன் சொத்து கொலநாசம் என்பார்கள். இதுல எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, இது சிவன் சொத்து இல்லை, இது முருகன் சொத்து தான் என்று சொன்னாலும் சொல்லுவார்கள். 100 கோடி ரூபாய் சொத்து ஆட்டையை போட்டீங்களடா பாவிகளான்னு போட்டிருந்தேன். இதுல எங்கேயா தாவேக பேர் இருக்கா? இவனுங்களாம் அஃபெண்ட் ஆகிறானுங்க. நான் யார நீயே என்ன சொல்ற? அது ஒரு அதிகாரி சம்பந்தப்பட்டது, அது ஒரு சார் பதிவாளர் செஞ்சது அப்படின்னா அது அந்த கோணத்தை எடுத்துட்டு போக வேண்டியது தானே? அப்படியே எடுத்துக்கிட்டாலும் சார் பதிவாளர் யாரு கீழே வராரு? எந்த அரசாங்கத்துக்கு கீழே வருது? அப்ப யார் அதுக்கு பொறுப்பு? மாநில அரசு தான்.
ஆனா இல்லையா இப்ப இவங்க பண்ணா அது கிடையாது. அப்போ கோவில் சொத்தில் கொள்ளையடிப்பவர்கள் கோயில் சொத்தை இப்படி அநியாயத்துக்கு அடித்து ஊழ அடித்து உலையில் பார்க்கிங் கட்டினது சேகர் பாபு அவர்கள் பார்க்கிங் கட்டி கோயிலுக்காக வந்து வருமானத்தை ஈட்டியது தப்பா? 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்தை கொள்ளையடிச்சு 2 கோடி ரூபாய்க்கு விட்டுறத பத்தி எங்க மேல பழி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றோம். அது வந்து அவர் மேல தப்பா? இது பார்க்கிங் கட்டி மல்டி லெவல் பார்க்கிங் கட்டி கோயிலுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவதற்கான வழிவகை செய்த சேகர் பாபு தப்பா? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பாங்களா? 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்பாங்களா? அது இவங்க பொறுப்பு இல்லையா? உங்களுடைய இந்த அயோக்கியத்தனத்தை மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அதுதான் 6 மாசம் நிலைக்காதுங்கிற இந்த ஆட்சி. சார் இப்போ எனக்கு அதுதான் சார் உள்ள செக் வைக்கிறாங்க. இந்த நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்க. எஸ் அதான் திரும்ப முடிச்சிருவோம். क्वेश्चन மறந்துடாதீங்க. திரும்ப சொல்லி ஞாபகம் வச்சு. இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு சக்தி, ஏன்னா தாவேக ஒழிக்கப்பட வேண்டிய நீங்க அடுத்த கெஸ்ட் கேட்டீங்க, அவங்க தீய சக்தி சொல்றாங்க, நான் அங்க போக வேண்டியதாய் போயிடுச்சு. அப்ப இது வந்து ஒரு நாசகர சக்தி, நாச சக்தி. இந்த நாச சக்தி திமுகவோடு ஒன்றிணைய வேண்டும். ஏன்னா பாஜக எதிர்ப்புல 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம்னா எங்களுக்கு எந்த வகையில் இவர்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் தகுதியுடையவர்கள்? நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், மாடு பிரச்சனையில சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிருக்க, அதை வெற்றியா கூட கொண்டாடுறதுக்கு தயாரில்லை. ஏன்னா பாஜக கோச்சிக்கும். இப்படிப்பட்ட தொடை நடுங்கிகள் வந்து திமுகவோட ஒன்று சேருவாங்களா பாஜகவுடைய இது எதிர்ப்புக்கு? ஒண்ணு. இன்னொன்னு நான் கேட்கிறேன், இதை சொல்ல வேண்டும் என்றால் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், நீங்க ஒரு கால் அந்த கூட்டணியில போய் அமைச்சரவையில் இடம் பெறாமல் இருந்திருந்து, ஏன்னா இதை சொல்ற திருமான் இருக்காருல்ல, அவரு கட்சியுடைய வன்னியரசு இருக்காருல்ல, அவர் தான் எந்திரிச்சு இன்னும் வந்து பெண்டிங் ஃபண்டு வந்து கல்வித்துறைக்கு வந்து ஒன்றிய அரசு தராம இருக்குது, உட்காருங்கன்னு எதுக்கு பதறினாருன்ற பதில சொல்லிட்டு சபாநாயகர் எதுக்கு ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அவர்கள் அப்படி பதறினார், பதற்றம் அடைந்தார், ஏன் பயந்தார் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அது 2 பேரும் சேர்ந்து வந்து போறதை பத்தி பேசுவோம். இது எப்படின்னா, தாவேக்காவை என்னமோ திமுக அளவுக்கு பாஜக எதிர்ப்பிலும், அதே மாதிரி வந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பதிலும், அதே மாதிரி சிறுபான்மையினர் நலனில் அரணாக நிற்பதிலும் தாவேக்காவும் திமுகவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு நியாயமற்ற பேச்சாக நான் பார்க்கிறேன். முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இது ஒண்ணு. அதை சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் திரும்ப என்ன செய்யணும்னா, அமைச்சரவையில் இடம்பெறாமல், நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட், அப்படிதான் சொன்னார் ஆரம்பத்தை, அப்படிதான் ஆரம்பிச்சார். கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு எங்களுதுன்னாரு. கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு கூட்டணியில வந்து அமைச்சரவையில் இடம்பெறுவது இல்லையே, அப்ப நீங்க எப்படி இடம் பெற்றீங்க? அப்ப அமைச்சரவையில் இடம் பெற்றுக்கொண்டு திமுகவும் வரணும், இதுவும் வரணும், அது எப்படி நியாயம்? அப்போ அதுக்கு உதாரணம் சொல்றாருல்ல, கேரளாவில் இப்ப பினராயி விஜயனை கைது செய்ய சொல்றாரு ராகுல் காந்தி. ஆனா அவங்க 2 பேரும் இப்ப இந்தியா கூட்டணிலாம் இல்லையா? அவங்க பாஜகவை வீழ்த்தணும், அந்த ஒற்றை இலக்குக்காக எல்லாரும் ஓரணியில ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் அவர் ஒப்பிட்டு சொல்றாரு. நல்லது. அதுக்கு விஜய் பினராயி விஜயன் அளவுக்கு தகுதியானாலா இருக்கணும்ல பாஜக எதிர்ப்புல? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அதுக்கு விஜய் பினராயி விஜயன் அளவு தகுதியானாலா இருக்கணும். அவருடைய அரசியல் கரியருங்கிறது 2.5 ஆண்டு காலம், அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 60 நாட்கள். லெட் ஹிம் ப்ரூவ் தென். அதுக்கு முன்னாடி கூட்டணி சேரணும் யாருன்னே தெரியாது. வந்த 60 நாள்ல 4 மாநில உரிமையை பறி கொடுத்தாச்சு. நேஷனல் ஆந்தத்தோட சேர்த்து எங்க சர்க்குலர் என்னங்க வந்துச்சு? வந்தே மாதரத்தோட சேர்த்து பாடணும் தான் சர்க்குலர். அதை ஏத்துக்கிட்டு பெருமை பேசுறாங்க. வந்தே மாதரத்தை எதிர்த்து காங்கிரஸ் நின்று இருக்கிறது. ஏன்னா அதுல உள்ள அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட் 5 வரிகள் பத்தி காங்கிரஸை எதிர்த்து இருக்குது. அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸை எதிர்த்தது. ஏன்னா அது வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஒரு துர்கா அந்த தேவியை வந்து வணங்க முடியாது, அந்த வார்த்தை அதுல இருக்குது அப்படின்னு. என்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது வேற விஷயம். காங்கிரஸ் அதை எதிர்த்துதான் இல்லையா வந்தே மாதரத்தை? அதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எக்ஸ்ட்ராவா வந்து நேஷனல் ஆரம்பத்துல பாடினா என்ன அப்படின்னு ஒரு நார்மலைசேஷனுக்கு வந்து விட்டார்கள். ஆளுநரிடத்தில் வந்து படுத்தே விட்டார்கள். ஆளுநர் வந்து பேசுறாரு, ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு வந்து ஒரு முதலமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் பண்றது தப்பு அப்படின்னு போற போக்கில் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் பேசிட்டு இருக்கிறாரு. முஸ்லிம்களுடைய உரிமையை மாட இருக்கிற விவகாரத்திலிருந்து 3% இடஒதுக்கீடு பிரச்சனைகளில் இருந்து திருப்பரங்குன்றம் வரைக்கும் அனைத்தையும் பறி கொடுத்தாச்சு. இதுல 60 நாள் நடந்திருக்கு. நீ சின்ன யாரோட போய் கம்பேர் பண்ணி பேசுறீங்க? அண்ணன் திரும்ப யார்கிட்ட கம்பேர் பண்றீங்க? பினராயி விஜயன் கூடியா? அது எவ்வளவு பெரிய போராளி தெரியுமா? அப்போ இப்பதான் வந்திருக்காரு அப்படின்னா வந்த வரைக்குமே இவ்வளவு நாத்தம் அடிக்குது. வந்ததுக்கே இவ்வளவு நாத்தம். ஏன்னா எந்த வகையில நீங்க வந்து பினராயி விஜயனோட கம்பேர் ஆகிட்டீங்க? அவருடைய அப்பல் கட்டுற அரசியல் பின்புலம் என்னன்னு தெரியுமா? அப்ப எந்த வகையில நீங்க பினராயி விஜயனை கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இப்போ கமிங் டு தி பாயிண்ட் அகைன், இதை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு அடிப்படையில் நீங்க வந்து ஒரு நடுநிலைவாதியா இருந்திருக்கணும். இப்ப வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு நடுநிலைவாதம் வந்து ஓரளவு ஏற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அமைச்சரவையில் இடம்பெறாமல் சொன்ன வார்த்தையில் தெளிவா இருந்தாங்க. சண்முகம் கொஞ்சம் ஓவரா ஏறி குத்துறாரு, அது வேற, சரியா? ஆனாலும்
ஆனாலும் அவங்க வந்து ஒரு தொகுதி எங்க அவங்களுக்கு வந்துருது அப்படின்னு சொன்னா அவங்க அமைச்சரவையில் இடம்பெறல, அதிகாரத்தை பங்கு எடுத்துக்காம சொன்னதுல கரெக்டா இருக்காங்க. நாங்க எதுக்கு போறோம் அப்படின்னா ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதனால நாங்க போறோம். அவ மக்கள் பாக்குறாங்க, சொன்ன மாதிரி அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. அதே மாதிரி கடுமையான விஷயங்களை வந்து விமர்சிக்கவும் செய்யறாங்க. எங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சன கடைகளுக்கு வந்து நாங்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க வேலை அது. இல்லைன்னா பழைய மாதிரி ஆகி போயிடும். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம கூட்டணி கட்சிகள் நம்ம எதுவும் வாய் தரக்கூடாதுன்னா சிக்கலா போயிடும், சொல்றது உண்மை ஆயிடும் அதுக்கப்புறம். அதனால நாங்க வந்து அதுக்கு அந்த அளவிலே சொல்லப்பட்ட விமர்சனத்தின் அளவிலேயே கொஞ்சம் பதில சொல்லி முடிச்சுக்கிறோம், அதிகமா போகாம. தாவேக்காவை எதிர்ப்பது போல, ஏன்னா அன்னைக்கு சார் ஆரத் பாய் சார் கூட சொன்னாங்க பாரு, இதை விட்டதுனாலதான் ஒரு கருணாகத்தை உள்ள விட்டுட்டோம் நாங்க அவங்கள பத்தி பேசாதீங்க, தாவேக்கா பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்ளீட் பண்றதா இருந்தா அண்ணன் திருமா கம்யூனிஸ்டுகளை போல அவர் சொன்னதை போலவே கம்யூனிஸ்டுகளை போலவே அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்து நான் இந்த 2 பேரையும் வந்து கொண்டு போக போறேன் பாஜக எதிர்ப்புல அப்படின்னு சொன்னா ஓரளவு அதை வந்து மக்கள் ஏற்புடையதாக நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பேசலாம். ஆனாலும் அது தகுதி இல்லாத வாதம் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். எங்களை கொண்டு போய் தாவேகாவோட கம்பேர் பண்ற அளவுக்கு எந்த வகையில அவங்க பாஜக அவர் தானே சொல்றாரு, பாஜக எதிர்ப்புல ஒன்று என்னங்கிறாரு, அதுல என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கிறேன். நிச்சயமா பல்வேறு விவகாரங்களை நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.